வணக்கம். திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம் அப்படிங்கிற மாதிரி இது இவ்வளவு நாளும் திமுக அதிமுகவுக்கு பொருத்தமான பாடலா இருந்தது, அவங்கள ஆதரிப்பவருக்கு பொருத்தமான பாடலா இருந்தது. இப்ப இந்த தற்குறி தருதலைகளுக்கும் பொருத்தமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துல புலிக்கொடியை மிதிச்சே அவமானப்படுத்தி அதை அசிங்கமா அவங்களுடைய செய்கைகளை வெளிப்படுத்தியிருக்காங்க. இவ்வளவு நாளும் பதிவுகள்ல ஆபாசமா தான் இந்த தற்கொலைகள் வேலை செஞ்சதுன்னு பார்த்தா இப்ப எதுல தங்களுடைய வீரத்தை காட்டணும்னே தெரியாத மரக்கலண்ட பார்ட்டிகளா தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு புலிக்கொடியோட வரலாறு என்னன்னு தெரியாத கோமாளிங்க தான் இதை பண்ணுவாங்க. உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி மீது தனிப்பட்ட விமர்சனங்கள், தனிப்பட்ட வருத்தங்கள், கருத்துக்கள் இருந்தா அதை கருத்துக்களால தான் அடிக்கணும். நாம் தமிழர் எப்பொழுதுமே வார்த்தையால தான் விமர்சனத்தை வைக்கும், கருத்தியலா பேசிதான் ஒன்னே எதிர்கொள்ளும், ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டும். ஆனா நீங்க உங்களுக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. உங்களுக்கு விஜய், ஏன் விஜயை தேர்ந்தெடுக்கிறீங்க? அவரை பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? அவர் நிறைய படத்துல நடிச்சிருக்காரு, அதனால பிடிக்கும். ஏன் அவர்கிட்ட தமிழ்நாட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அவர் நிறைய படம் நடிச்சிருக்காரு, நல்லா டான்ஸ் ஆடுறாரு, அதனால அவருக்கு கொடுக்குறோம். இவ்வளவுதான் உங்களுக்கு அறிவு. அணில்களுக்கு இருக்க மூல அளவு கூட உங்களுக்கு இல்ல. அப்படிங்கறதுனாலதான் உங்களை அமீபா உயிரினத்தை சேர்ந்த ஒரு அரிய வகை உயிரினமா நான் அடையாளப்படுத்தி இருந்தேன். இப்பவும் உங்களுக்கு அவ்வளவுதான் மூளை. ஏன்னா மலைக்கு பள்ளிக்கூடம் ஒதுங்குறவங்களுக்கு தான் வரலாறு என்னன்னு கொஞ்சமாவது தெரியும். இல்ல நீங்க எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு விஜயே இப்படி ரசிச்சு பெண் ரசிகைகள் விஜய் கணவனாகவும், ஆண் ரசிகர்கள் அடுத்த ஜென்மத்திலேயாவது நாங்கள் பெண்களா பிறந்து நாங்க விஜயை அடைஞ்சே ஆகணும்னு சொல்ற அந்த பேட்டிகளையும் அந்த வார்த்தைகளையும் பார்க்கும்போது நீங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துல பெண்ணாசிரியரா என்ன பார்த்துட்டு இருந்தீங்க அப்படிங்கறது நமக்கு ஓரளவு யூகிக்க முடியுது. இப்படிப்பட்ட ஆபாச தற்குறிகள் வரலாறு எப்படி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க? வரலாறு கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு மேதகு தலைவர் புலிக்கொடியை சின்னமா எடுத்தாருன்னா தமிழ்நாட்டு சோழர்களின் வரலாறு அப்படிப்பட்ட வரலாறு, வீரம் சரிந்த வரலாறு, எத்தகைய பெரும்படையும் எதிர்த்து துணிவா போரிட்டு பின்னங்கால் பிடறி அடிக்க ஓட வச்ச வரலாறு தான் சோழ வரலாறு. அந்த வெற்றியின் வீரத்தின் அடையாளமா தான் புலிய அடையாள சின்னமாக அவங்க புலி சின்னத்தை வச்சிருந்தாங்க, புலிக்கொடியை பறக்க விட்டுருந்தாங்க. அதை தான் தலைவர், வீரத்துக்கு பேர் போன தலைவரும் எடுத்து தன்னுடைய தமிழீழ பிள்ளைகளை காப்பாத்திட்டு வந்தாரு. போர் புரிந்து மிகப்பெரிய படைகள் எல்லாம் எதிர்த்து அவர் தன்னுடைய மக்களுக்கு அரணா நின்னாரு. அப்படி ரத்தம் தோய்ந்த வீரம் தோய்ந்த வரலாறு கொண்டது அந்த புலிக்கொடி. அது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. வீரத்துக்கு அடையாளமான தமிழினத்தை உறங்கி திராவிடத்துக்கிட்டையும் ஆரியத்துக்கிட்டையும் மண்டிட்டு கிடைக்கின்ற தமிழனை உசுப்பேத்துறதுக்கு இந்த புலி சின்னம் தான் எடுபடும், புலிக்கொடி தான் வேணும் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த புலிக்கொடியை தூக்குனவர் அண்ணன் சீமான் அவர்கள். அப்பேற்பட்ட அந்த புலிக்கொடிக்கு நீங்க கொடுக்குற இந்த மரியாதைகளுக்கான பின் விளைவுகள் படு பயங்கரமா இருக்கும் அப்படிங்கறத நான் ஒரு எச்சரிக்கையா சொல்லிக்கிறேன். கீழே நீங்க செதறடிச்ச மூளையாவது எடுத்து தலையில மாட்டிக்கிட்டு கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா காவல்துறை இதை வேடிக்கை தான் பார்க்கும். அவங்க ஆட்சியாளர்களின் ஏவல் துறை. அது அதிமுகவும் ஏவல் துறையா தான் இருக்கும், திமுகவும் ஏவல் துறையா இருக்கும், பாஜகவும் ஏவல் துறையா தான் செயல்படும். தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க ஒரு கண்துடைப்பு ஆணையம். அது அப்படியே செல்ல பிள்ளையா திமுக பாஜகவுக்கு செல்ல பிள்ளையா இருந்து அது திமுகவை தான் ஆதரிக்கும். அதனால நடவடிக்கைங்கிறது அது பெரிய அளவுல இருக்காது. ஏன்னா அனீஸ் பாத்திமாக்கு ஒரு கர்ப்பிணி பெண் தாக்கப்படுறா, மருத்துவமனையில சேர்க்கப்படுறா, அதே பதறுது, நெஞ்செல்லாம் பதறுது. ஒரு உயிரை சுமக்கும் ஒரு பிள்ளை, ஒரு பெண். அந்த பெண்ணுடைய மனநிலை என்னவா இருக்கும், அந்த அதிர்ச்சி அந்த கருவை உயிரை எப்படி பாதிக்குமோ அப்படின்னு நாம ஒரு பதட்டத்துல இருக்கோம்னா, எந்த ஒரு பதட்டம் இல்லாம தேர்தல் ஆணையம் அது சார்ந்த ஏவல் துறைகள் அவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் 25ஆம் தேதி நாம் தமிழர் சார்பாக அவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் முற்றுகை பண்ணியும் இதுவரைக்கும் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது பண்ணலனா இவர்கள் யாருக்கானவர்கள்? அதெல்லாம் நம்ம திருப்பி ஒரு 10-15 வருஷமா அண்ணன் கேட்கிற கேள்வி, இந்த திராவிடம் யாருக்கானது அப்படின்னு தான். இந்த திராவிடம் யாருக்கானது? அந்த திராவிட கள்ளர்களுக்கானதுதான். அது தமிழர்கள் பக்கம் ஒரு நாளும் திரும்பாது. இத திராவிடத்துல இருக்கக்கூடிய தமிழர்கள் புரிஞ்சும் புரியாமலும் நீங்க அதே திருட்டுத்தனத்தை பண்றதுனால உங்களுக்கு ஒரு திருட்டு தலைவன் வேணும். நீங்க திமுக அதிமுகவை ஆதரிக்கிறவங்க யாரா இருப்பாங்க பாருங்க, ஊர் உலகத்தை ஏமாத்துறவங்களா தான் இருப்பாங்க. ஒரு நிறுவனம் வச்சு ஊர் உலகத்தை ஏமாத்துவாங்க. பெரிய நாங்க சோசியல் சர்வீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஊர் உலகத்தை ஏமாத்துவாங்க. இன்னும் அதிகாரிகளா இருப்பாங்க, இதே மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்படி தாங்களும் அதே திருட்டுத்தனங்களை சின்ன அளவுல செஞ்சு பொழைச்சிட்டு இருக்கனால அவங்களுக்கு இந்த திருட்டு திராவிடம் ஒண்ணு அதிமுக வரணும் இல்ல திமுக வரணும் அப்படின்னாதான் இவங்களும் திருட முடியும். அப்படிங்கறதுனால அப்படிதான் அவங்க அதுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சி அனீஸ் பாத்திமாக்கு நியாயம் கிடைக்கல அப்படிங்கறதுதான் வேதனையான விஷயம். ஆனா இதை எதை பத்தியுமே கவலைப்படாம ஒரு கூட்டம் ஒண்ணு தற்குறித்தனமா அலையுது, இல்லைன்னா திருட்டுத்தனமா அலையுது. ஒரு பதிவு பார்க்க நேர்ந்தது. இப்படி திருடர்களுக்கும் நீங்க எப்படி தாவேக்கா களையப்பட வேண்டிய ஒண்ணும், அதே மாதிரி திமுகக்கு அதிமுகக்கு பணப்பட்டுவாடாங்கன்னு செய்யறீங்கன்னு தெரிஞ்சுமே நீங்க அதுக்கு ஆதரவு அளிக்கிறீங்க, ஓட்டளிக்கிறீங்கன்னா நீங்க படுபாதக செயல்களை செய்யறீங்க அப்படின்னு ஒரு பதிவு பார்க்க நேருது. அதுக்கு கீழே எங்க ஊர்ல எனக்கு தெரிஞ்ச உறவினர் ஒரு பெண்மணி
அவங்க வந்து கிறிஸ்தவங்க, இவங்க எல்லாம் போலி கிறிஸ்தவங்க தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். என்ன போட்டிருக்காங்க பதிவுல கீழே வந்து அதிமுகவும் தாவேக்காவும் தான் முதலில் பட்டுவாடா செய்தது, பணம் பட்டுவாடா செய்தது, அதன் பிறகுதான் திமுக பணம் பட்டுவாடா செய்தது. உங்க அறிவை கொண்டு ஏதாவது பெரிய கொள்ளி அடுப்புல வச்சுதான் எரிக்கணும். முதலா ஊழல், முதல் பணப்பட்டுவாடா எல்லாம், முதல் ஊழல் பெருச்சாளி, அதாவது ஊழல்களின் தகப்பனே கருணாநிதி அவர்கள் தான். அதே மாதிரி திருமங்கலம் ஃபார்முலா, அதாவது இடைத்தேர்தல் வரும்போது அதை ஜெயிக்கிறதுக்காக பணம் பட்டுவாடா பண்ண அழகிரி அப்படிங்கிற அந்த பரம்பரையில வந்த ஒருத்தர் தான் இந்த பணப்பட்டுவாடாவையே பகிங்கரமாக வந்து நடைமுறைப்படுத்தியது. இந்த பணப்பட்டுவாடாவையே எப்படி குறிப்பிடுவாங்கன்னா திருமங்கலம் ஃபார்முலா, இவர் வெற்றி பெற்றது திருமங்கலம் ஃபார்முலா, ஜெயலலிதா இந்த தடவை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றாங்கன்னா அது திருமங்கலம் ஃபார்முலா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முதலாக ஊழலுக்கும் இந்த மாதிரி ஓட்டுக்கு காசு கொடுத்து வாக்கு பொறுக்கிற அந்த நடைமுறையையும் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியது அது. இந்த கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் சூத்திரதாரி பிள்ளையார் சொல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, போட்டது வந்து இந்த திமுக தான். முதலாக பணப்பட்டுவாடா பகிங்கரமாக ஏவல் துறை கண் முன்னாடியே கொடுத்தது இவர்கள் தான். தேர்தல நிறைய பேர், நிறைய நிபுணர்கள் சொன்னாங்க, நிறைய அரசியல் ஆய்வாளர்கள் சொன்னாங்க, அதாவது எந்த வண்டியில செக் பண்ண மாட்டாங்களோ, என்ன பகிங்கரமா சொல்ல போனா தேர்தல் ஆணைய வண்டிகளிலேயே திமுகவின் பணம். அந்த தேர்தல் ஆணைய வண்டியை யார் வந்து பரிசோதிப்பா? ஆம்புலன்ஸ்ல வச்சு கொடுத்தாங்க, அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆம்புலன்ஸ்ல வந்து பணம் போகுது அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே அவங்க எடுத்துக்கொண்ட இது என்ன தெரியுமா, யாரு கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணுமோ, அதாவது பாஜகன்னு பயமுறுத்துறாங்க இல்லையா, அந்த பாஜக எஜமானே தன்னுடைய தேர்தல் ஆணையத்தை திமுகவுக்கு தாரவார்த்து கொடுத்துருச்சு, எவ்வளவு போங்காட்டம் வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு. அந்த தேர்தல் ஆணைய வாகனங்களிலேயே திமுகவின் பணங்கள் கொண்டு போய் பட்டுவாடா நடத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த கிறிஸ்தவங்க இப்படி பதிவிட்டு திருடர்களுக்கு, அப்போ திமுக ஊழல் செய்து திருடுது, பணம் பட்டுவாடா கொடுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சோ நீங்க ஆதரிக்கனா நீங்க எப்படிப்பட்ட திருடர்களா இருப்பீங்க? நீங்க ஏதோ ஒண்ணு கோல்மால் பண்றீங்க, நீங்க அநியாயமா சம்பாதிக்கிறீங்க, நீங்க அடுத்தவங்களை ஏமாத்தி பிழைக்கிறீங்க. அதனாலதான் உங்களுக்கு அதை ஏமாத்தி பிழைக்கிற தலைவர்களை பிடிக்குது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. பாஜக வராம இருக்கணும்னா ஜேம்ஸ் வசந்தனோட பதிவு, பாஜக சமூக நீதி அது இதை நிலைநிறுத்தும் ஒரு அரசு வேணும், அதே நேரத்துல வந்து பாஜக உள்ள வரக்கூடாதான். பாஜக எங்க உள்ள வரக்கூடாது? பாஜக தான் ஸ்டாலின் அவர்கள் இதயத்துல அப்படியே குடி வாழுது, இதயத்துல தானே குடி இருக்குது. அது குடியிருந்த கோயில், ஸ்டாலின் அவர்கள் இதயத்தில் குடியிருந்த கோயிலே இந்த பாஜக தானே. பிறகு அது வந்து வெளிப்படையா வந்து எடப்பாடியாரோட வாழம், இந்த இதுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற யாரோடைய வாழ்ற அந்த கணக்கு தான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு குப்பை கொட்டுறது வந்து அதிமுகவோட, கூடி கொலாவி குமாரம் போடுறது வந்து திமுகவோட இந்த பாஜக. இது தெரியாம உட்கார்ந்துகிட்டு பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு இவங்க திமுகவுக்கு போடுறாங்களாம். அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு இந்த திருட்டு முதல்வர்கள் எல்லாம் தேவை. நீங்க உங்கள் அளவில் திருடுவதற்கு இந்த பெரிய திருடர்களோட துணை தேவை. அப்படின்னாதான் நீங்க திருட்டுல இருந்து தப்பிக்க முடியும், நீங்க அநியாயமா சம்பாதிக்கிறத நியாயப்படுத்த முடியும். இல்லனா அதிமுக கொடுத்த பிறகு தாவேகா கொடுத்த பிறகுதான் திமுக கொடுத்துச்சுன்னு பகிங்கரமாக ஒரு கிறிஸ்தவ பெண் வந்து பதிவிட முடியுமா? அப்ப திருடுனா பரவாயில்ல, அவங்க 3வது கொடுத்தாங்களோ 4வது கொடுத்தாங்களோ தப்பு தானே. உங்களோட வேதாகமத்தை உங்க படிக்கிறீங்களா இல்லையா? இல்ல தூக்கி வந்து கக்கத்துல இப்படி இடுக்கிட்டு கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமையானா போனா பத்தாது. சரியானவங்களை தேர்ந்தெடுக்காத நீங்களும் பாவிகள் தான். ஒருவேளை நீங்க வந்து நல்லா சாப்பிட்டு யார பத்தியும் கவலைப்படாம ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டா என்னன்னு போற அளவுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குமா இருக்கும். ஆனா நீங்க தேர்ந்தெடுக்கிற இந்த திமுக தாவேக அதிமுக இந்த 3ல நீங்க எதை தேர்ந்தெடுத்தாலும் அதனால பாதிக்கப்பட போகிற லட்சக்கணக்கான விளிம்பு நிலை மக்களை பத்தி யோசிச்சீங்களா? பரப்புரைக்கு போறோம், இன்னைக்கும் சென்னைக்குள்ள மயிலாப்பூருக்குள்ள அடிப்பைப்புல தண்ணி வச்சு எடுக்கிற பகுதிகள் எவ்வளவு இருக்கு தெரியுமா? என் வீட்டுக்கு குடி தண்ணீர் மாடி வரைக்கும் ஏறி ஊந்து வந்துருது. ஆனா அதே இன்னொரு பக்கத்துல வந்து ராத்திரி 9 மணிக்கு பெண்கள் வந்து ஒரு நைட்டியை போட்டுக்கிட்டு அடிப்பைப்புல தண்ணி எடுத்துட்டு துவைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இன்னும் சென்னைங்கிற ஒரு பெரிய மாநகரத்திலேயே அடிப்படை வசதியான தண்ணீர் வீடுகளுக்குள்ள போய் சேரல. யாரால? இந்த எடப்பாடியாரால, இந்த ஜெயலலிதாவால, இந்த எம்ஜிஆரால, இந்த கருணாநிதி வம்சத்தாலதான். இவங்கதான் மாறி ஆண்டு இன்னைக்கும் ஒரு பகுதி மக்களை வந்து அப்படியே வச்சிருக்காங்க. தண்ணிக்கும் இலவசத்துக்கும் கெஞ்சிற மாதிரி தண்டிட்டு திரியிற மாதிரி. உங்களுக்கு வீட்டு குழாயை திறந்தவன தண்ணி வந்துச்சுன்னா உங்களுக்கு யார பத்தியும் கவலை இல்லை. உண்மையிலே நரகத்துக்கு போகக்கூடிய வழியை தான் நீங்க எல்லாருக்கும் காமிச்சிட்டு இருக்கீங்க. இந்த பாவ கணக்கெல்லாம் நீங்க கொடுத்தே ஆகணும். இவ்வளவு ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு கிறிஸ்தவ பெண்ணு தாளாளர் என்னடானா தாவேகாக்கு போடாதீங்க, டிஎம்கே வந்து ஊழல் செஞ்சாலும் பரவாயில்ல, யாருதான் ஊழல் செய்யல, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, திருடனுக்கே ஓட்டு போடுங்கன்னு கூசாம திருடனுக்கு ஓட்டு கேக்குது. ஒரு உறவினர் பெண் என்னடானா முகநூல்ல வந்து திமுக வந்து 3வது தான் கொடுத்துச்சு பணம் அப்படின்னு பூசி மொழுகிறாப்புல. உண்மையிலே உங்களுக்கெல்லாம் மறுமையில நியாய தீர்ப்பு காலத்துல நியாய தீர்ப்பு கிடைக்காது இந்த காலத்துல. ஏன்னா நீங்க கோடிக்கணக்கான மக்கள் எளிய மக்களோட வயிற்றுல அடிக்கிறீங்க. அதனால உங்களுக்கு இம்மையிலேயே வந்து நியாய தீர்ப்பு கிடைச்சிடும். அப்ப புலம்புவீங்க, ஐயோ இதனாலதான் அப்படின்ட்டு. போங்க, உங்களை பத்தி எல்லாம் பேசுனா
உண்மையிலே சாப்பிட்டு சீக்கிரம் ஜீர்ணிச்சிரும்னு நினைக்கிறேன். அவ்வளவு சூடாகுது, மனசும் மூளையும் வந்து வெடிச்சிரும் போல இருக்குது. ஏற்கனவே இதுக்கு முந்தைய காணொலியில நான் சொல்லி இருந்தேன், இந்த திமுக அதிமுக ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு நல்ல சவகாசம் வச்சுக்கும். எதுலன்னா ஓட்டு எண்றதுல, ஓட்டு இயந்திரங்களை பாழாக்குறதுல இல்ல மாத்துறதுல வந்து இவங்க ஒண்ணு கூடிப்பாங்க அப்படின்னு சொன்னேன். சொல்லி மூடல, வரிசையா காணொலிகள் வருது. ஒரு போலீஸ்காரமா 3வது அடுக்கு பெட்ரோலியம்ல இருக்கவங்களா, 3வது அடுக்கு, அதாவது 3வது அடுக்குல பாதுகாப்புக்கு நிக்கிற ஒரு காவலாளி, பெண் காவலாளி 4-5 பேரை நிக்க விட்டு கேள்வி கேட்கறாங்க. எதுக்கு நீங்க இந்த பல அடுக்கு பாதுகாப்பு இதுக்குள்ள எப்படி நீங்க நுழைஞ்சீங்க, யார கேட்டு வந்தீங்க? அவங்க தெளிவா சொல்றாங்க, முதல் அடுக்குல வந்து லோக்கல் போலீஸ் நிக்கும், 2வது அடுக்குல வந்து தேர்தல் ஆணையம், அந்த அதுக்கு அடுத்த ராணுவ போலீஸ் நிக்கும், 3வது தேர்தல் ஆணையம் இல்லைன்னா பல அடுக்கு பாதுகாப்பு பல அதிகாரங்கள் கொண்ட இந்த கெடுபிடியான போலீஸ் நிக்கும். நீங்க இந்த 2 லோக்கலையும் தாண்டி வந்திருக்கீங்கன்னா அப்ப உங்களை லோக்கல் தானே அனுமதிக்கிறது. இந்த பாத்துக்கிடுங்க, திமுகக்கு ஏவல் துறையும் வேலை செய்யும், தேர்தல் ஆணைய ஏவல் துறையும் வேலை செய்யும். இந்த 2 தாண்டி வந்துட்டாங்க, 3வது அடுக்குல தான் பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த அம்மா வந்து ஃபயரா கேள்வி கேட்கறாங்க, எப்படி நீங்க வரலான்னு. அப்போ முயற்சி பண்றாங்களா இல்லையா? நீங்க தான் சொல்லணும். 7 அடுக்கு பாதுகாப்புல எந்திரம் பாதுகாப்பா இருக்குது கிடையாது. இந்த திமுகவும் தேர்தல் ஆணையம் பாஜகவும் இணைஞ்சு என்னென்ன கோல்மால்தனம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணும். இன்னும் நிறைய காணொலிகள் எப்படி கிடைக்குதுன்னா, நடுராத்திரி 12 மணி, அதாவது சீல் வச்சு பூட்டிய பிறகு நடுராத்திரி வந்து திமுக காரங்க அதை வந்து உடைச்சு அதுக்கு பேட்டரி எடுக்கிறோம் அப்படி எடுக்கிறோம்ட்டு உடைச்சிட்டு இருக்காங்க, பாஜகவினர் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு. பாவம், அந்த பாஜக உறுப்பினர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல, நம்ம எசமானும் இந்த மாநில எசமானும் சேர்ந்துதான் ஒரு உடன்படிக்கையில இதெல்லாம் நடக்குன்னு தெரிய வாய்ப்பு இல்ல. அவங்க கொதிச்செலும்புறாங்க, திமுக மட்டும் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு. திமுக மட்டும் காரணம் கிடையாதுங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க மோடி அவர்களின் கட்டுப்பாட்டுல உள்ளது. மோடி அவர்களின் கட்டுப்பாட்டுல உள்ளது திமுகவுக்கு ஒத்திசைவா போகுதுன்னா திமுகவும் மோடியும் ஒரே அலவரிசையில ஒத்திசைவா போறாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்குள்ள ஏற்கனவே பேசி முடிக்கப்பட்ட வகையில, அந்த உடன்பாடு எட்டிய வகையில தான் இதெல்லாமே நடக்குது. இன்னும் பல காணொலிகள் பார்க்க நேர்ந்தது. தாவேக்காரர் கூட நிறைய இடத்துல வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, எதுக்கு நீங்க வந்து எங்கெல்லாம் அனுப்பிக்கிட்டு இப்ப எதுக்கு வந்து இங்க நோண்டிட்டு இருக்கீங்க, ஏன் கள்ள ஓட்டு போட்டீங்கன்னு 3 பேரை பிடிச்சு நிப்பாட்டுறாங்க, ஏன் நடுராத்திரி உங்களுக்கு இந்த எந்திரங்கள் இருக்கிற அறையில என்ன வேலை, வாக்குச்சாவடியில இப்ப உங்களுக்கு திமுக காரனுக்கு என்ன வேலை அப்படிங்கலாம் கேக்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இப்படி எல்லாம் நடக்கும். இன்னும் இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்க இடத்துல பல கோல்மால் நடக்கும். கரண்ட் வந்து 24 மணி நேரமும் கட்டே ஆகக்கூடாது, சேவை இருக்கணும்ங்கிறது விதி. ஆனா அந்த விதியெல்லாம் அங்க இருக்கவே செய்யாது. ஏதோ ஒரு எந்திர கோளாறும்பாங்க, திடீர் மின்வெட்டுக்கு காரணமே தெரியாதும்பாங்க, எங்களால யூகிக்கவே முடியல, திடீர்னு நடந்துச்சும்பாங்க, அப்படிம்பாங்க இப்படிம்பாங்க. திமுக அதிமுகவும் கண் கொத்தி பாம்பா இருந்து என்னென்ன தில்லுமுள்ளு செய்யணுமோ அத்தனையும் செய்வாங்க. அதனாலதான் நான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்கிட்ட வந்து ஒரு வேண்டுகோளா வச்சிருந்தேன், கொஞ்சம் ஷிப்ட் மாத்தி சுழற்சி முறையிலையாவது அந்தந்த வாக்கு எந்திரங்கள் பாதுகாக்கப்பட்ட அறைக்கு போய் கொஞ்சம் அந்த அறைகளுக்கு வெளியில நீங்களும் ரோந்து பண்ணுனீங்கன்னா, ரோந்து வேலை கொஞ்சம் பாத்தீங்கன்னா நாம நினைச்சிருக்க வாக்குகளாவது நமக்கு கிடைக்கும். இப்பவும் நாம் தமிழருக்கு எத்தனை வாக்கு சதவீதம் வருங்கிறது எல்லாருக்குமே ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்களுடைய 15 கால உழைப்பு மட்டும் இல்ல, இந்த 30-60 நாள் தீவிர பிரச்சாரம்ங்கிறது அவர் தான் முதலிடத்துல நிற்காரு. அத்தனை வெளிநாட்டு ஊடகங்களும் அத்தனை வெளி மாநில பத்திரிகைகளும் பாராட்டுற அளவுக்கு சூறாவளி பரப்புரை மேற்கொண்டு பல மணி நேர கணக்காக தன்னுடைய கொள்கையை வந்து பேசினது அண்ணன் சீமான் அவர்கள் தான். அந்த தன்னலமற்ற உழைப்புக்கு ஒரு சதவிகிதம், குறிப்பிட்ட சதவீதம் நமக்கு உண்டு. அதே மாதிரி முந்தைய தேர்தலில் போட்டதை விட இப்ப நிறைய எழுச்சி பெற்றிருக்கு. என்னதான் தாவேக்கா தற்குறிக்கு ஒரு கூட்டம் கூடினாலும் கொள்கைக்கும் கருத்தியலுக்கும், கொள்கையிலிருந்தும் கருத்தியலிருந்தும் மாறாத கூட்டம் அண்ணனோடவே நிக்குது. இன்னும் நிறைய கூட்டத்தை சேர்த்திருக்குன்னு தான் சொல்லணும். அப்ப அதன் அடிப்படையிலும் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து வாக்கு சதவீதம்ங்கிறது எவ்வளவு தூரம் வரும் அப்படிங்கறது எல்லாரும் கணிச்சோம். போன நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் சீமான் எடுக்க வேண்டிய வாக்கு சதவீதம் 12. ஆனா அது 8 வந்து மறுவ வச்சாங்க. அவங்களே நினைக்க 8 வரும், அவங்க ஒரு 6க்கு தான் அவங்க வந்து வேலை பார்த்தாங்க, 6% அடக்கணும் தான் வேலை பார்த்தாங்க. ஆனா அவங்க வேலையும் அவங்க பார்த்த தகுடுத்தம் வேலையை முறியடிச்சுதான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறுச்சு. ஆனா அது உண்மையான வாக்கு கிடையாது. 12% அப்படிங்கறத உண்மையான வாக்கு. ஆனா அந்த சதவீதத்தை பாஜக எடுத்திருந்தது. பாஜகவை எடுக்க வச்சது திமுக. அதுதான் இந்த எந்திரங்கள் கோளாறு பண்ற வேலைகள் எல்லாம் இதுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்பவும் நம்மளுடைய வாக்கு சதவீதம் பன்மடங்கு உயர்ந்திருக்கு. அந்த சதவீதம் என்னன்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இதுல 1% குறைஞ்சா கூட முழுக்க முழுக்க இந்த கள்ள ஓட்டு திமுகவும் இந்த இயந்திரத்தை மாத்துறதுக்கு இப்ப வந்து தலைகீழா நின்று தண்ணி குடிச்சு என்னடா பண்ணலாம்னு தகுடுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த திமுக பிரகஸ்பதிகளும் அதிமுக தான் முழுக்க முழுக்க காரணம். மற்றபடி நம்முடைய உண்மையான உழைப்புக்கும் நம்முடைய கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் உள்ள வெற்றிங்கிறது வேற சதவிகிதம். அந்த சதவீதத்துல குறைஞ்சா முழுக்க முழுக்க பணப்பட்டுவாடா, அதீத இலவச கவர்ச்சி திட்டங்கள், அதே மாதிரி வந்து இந்த கள்ள ஓட்டு
வழக்கம் போல இந்த எந்திர கோளாறுகள் இதை வச்சு பண்ற தில்லுமுல்கள் இந்த காரணிகள் தான் நம்முடைய சதவீதத்தை பாதிக்க வைக்குமே தவிர கண்டிப்பா நாமளும் அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியல் நகர்வோ கிடையாது. நம்முடைய நேர்மைக்கு சதவீதம் வேற லெவல் சதவீதம்ங்கிறத மட்டும் நான் பதிய வைக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாக முகவர்கள் அதிகமாக வந்து பல தொகுதிகளில் பெண்களா இருந்தாங்க. பொதுவா அந்த திமுக அதிமுக பாஜக எல்லாம் பாக முகவர்களா வந்து பெண்களை நியமிக்காது, குண்டர்களை தான் நியமிப்பாங்க. அப்பதான் அடிதடி பண்ண முடியும், கள்ள ஓட்டு போட முடியும். ஆம்பளை இடிதடியனுகளையா நிப்பாட்டினாதான் கத்தி குத்துக்கும் சரியா வரும், அடிதடிக்கும் சரியா வரும். கள்ள ஓட்டு போட வரதா எவனோ தடுத்தா அடிக்கிற மாதிரி வெட்டுற மாதிரி மண்டைய உடைக்கிற மாதிரி குண்டர்களை தான் அவங்க வந்து நிரப்பி வச்சிருப்பாங்க. இப்ப எங்க நான் போட்ட வாக்குகள், நான் வந்து போய் பார்த்த வாக்குகள்ல எல்லாமே திமுக அதிமுக பாஜக எல்லாம் குண்டர்கள் தான். அப்படி பார்க்கும்போது நமக்கு தெரியும், முறைப்பானுங்க அவங்களுக்கு தெரியும் இது நமக்கான வாக்கு ஆள் இல்லைங்கிறது அவங்களுக்கு பார்த்த உடனே தெரியும். ஒரு மாதிரி ஒரு உளவியல் ரீதியான ஒரு மேட்ச் பண்ணி பொருத்தி பார்த்துப்பாங்க. பார்த்துட்டு முறைக்கும் போதே தெரியும், அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இது நம்ம திமுக ஆள் கிடையாது அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அடிக்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. அவங்க பக்கம் பார்க்கவே நமக்கு பயமா இருக்கும், அந்த வரிசையை பார்க்கறதுக்கே பயமா இருக்கும். என்ன இந்த தருதல கூட்டம் தான் கொஞ்சம் இலசுகள் பொம்பளைங்களும் ஆம்பளைங்களும் என்னது ஏதோ பெருசா படிச்சு தேர்ந்து கற்று தேர்ந்த ஒரு அரசியல் ஞான சூன்யங்கள் மாதிரி உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா அண்ணன் சீமான் தலைமையில கட்டப்பட்ட கட்டமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் பெருவாரியா எப்படி வந்து வேட்பாளர்களும் சரிசமமா பெண்கள் நிப்பாட்டினாரோ, அதே மாதிரி நிர்வாகத்திலையும் பெண்களுக்கு சரிசம நிர்வாகங்கள் கொடுத்து அழகு பார்க்கிறாரோ, அதே மாதிரி களத்துல நிக்கிறதுலயும் பெண்கள் வந்து எண்ணிக்கை அதிக எண்ணிக்கையில இருந்தது. ஓரளவுக்கு தேர்தல் வந்து சுமூகமா நடைபெற்றாலும் நிறைய இடங்கள்ல தாவேகாவினர் திமுகவால பாதிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில கர்ப்பிணி வேட்பாளர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு அடிதடி ரத்தம் அப்படின்னு இதா இருக்கு. இது வந்து ஒரு உண்மையான எல்லாரும் சொல்ற மாதிரி நடுநிலையாளர்கள் சொல்ற மாதிரி இது வந்து ஒரு ஃபேர் எலெக்ஷன் கிடையாது, அது உண்மையான எலெக்ஷன் கிடையாது. பணநாயகம் தான், கள்ள ஓட்டு தான், எல்லாமே எப்பவும் போல திமுக அதிமுக என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிச்சு, அத்தனை கோல்மாலையும் பண்ணிச்சு. ஆனா அமைதியான தேர்தல்னா ஓரளவுக்கு அமைதியான தேர்தல், அங்கொன்னும் இங்கொன்னுமா சில அசம்பாவிதங்கள் நடந்தாலும் ஓரளவுக்கு நல்லாவே முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னா நான் ரொம்பவே பயந்தேன். இப்ப இருக்க போட்டிக்கு தாவேகா நம்ம நாம் தமிழர் எல்லாமே திமுகவுக்கு கடும் நெருக்கடி கொடுக்கும் போது ரொம்ப என்ன சொல்லுவாங்க, பேய் மாதிரி உலாவுவாங்க, என்ன நடக்குமோ அப்படி எல்லாம் கொஞ்சம் பயந்த இதுகள்லாம் உண்டு. ஆனா இல்ல, நாம் தமிழரும் விட்டு வைக்காதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆகும்னு அப்படிதான் காவல் நிலையத்தை முற்றுகையிடும். தேர்தல் ஆணையர்களையே ஓட ஓட சட்டப்படி கேள்வி கேட்டு தேர்தல் ஆணைய அதிகாரிகளையே ஓட ஓட கார் எடுத்துட்டு ஓடுறாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம. அப்படி பொழந்து கட்டுற நாம் தமிழர். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கை வரிசையை கால் வரிசையை காட்டுறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா கள்ள ஓட்டு வரிசையும் பண வரிசையும் தாராளமா காட்டியிருக்காங்க. பார்ப்போம், நம்ம என்னதான் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்காவும் ஆனாலும் இறுதியில் தர்மமே ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது நீதி போதனையே நாம வந்து நம்புறோம். இறை நம்பிக்கையும் நமக்கு இருக்கு. என்ன இருந்தாலும் என்னதான் இந்த தீயவர்கள் ஆடுன்னு ஆடுனாலும் ஒரு நாள் நல்லது ஜெயிக்கும், நல்லவர்கள் வந்து அரியணை ஏறுவாங்க அப்படின்னு ஒற்ற நம்பிக்கையில நம்முடைய பயணமும் போயிட்டே இருக்கு.